ஒரு பெண்ணென்று கூட பாராமல், தங்கள் வீடுகளிலும் பெண்கள் உள்ளார்கள் என்று சிறிதுமே சிந்திக்காமல், பொது வாழ்வில் வந்த ஒரு பெண்ணை அவரவர் சுயலாபங்களுக்காக எவ்வளவு அவதூறுகள் செய்ய முடியுமோ அவ்வளவு அவதூறுகள் அவரவர் தகுதிக்கேற்ப செய்தீர்கள். ஆனால் ஒட்டுமொத்த வலிகளையும் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கடந்து செல்லும் வலியும் வேதனைகளும் அவளுக்கும் அவளை பெற்றவளுக்கும் அவளை தங்கள் வீட்டு பெண்களாக நேசிக்கும் ஒவ்வொருவருக்குமே தெரியும், புரியும். போற்றுவோர் போற்ற, தூற்றுவோர் தூற்ற, எல்லாவற்றையும் கடந்து அவள் எல்லோருக்காகவும் என்றுமே பிரகாசித்துக் கொண்டேதான் இருப்பாள். சைக்கிள் கட்சி முதன்மை வேட்பாளரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு கிடைத்த வாக்குகளை விட அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு 17 போட்டியிட்ட கௌசல்யா நரேந்திரனுக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம் என்றே சொல்லலாம். கௌசல்யா நரேந்திரன் 15,789 வாக்குகள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 15,135 வாக்குகள். அதுவும் முதல் தடவையிலேயே இந்த பெண்ணிற்கு கிடைத்த வெற்றி அமோக வெற்றி, அளப்பெரும் சாதனை. நான் நினைக்கின்றேன், யாழில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் மிக குறைந்த வயதில் போட்டியிட்ட வேட்பாளரும் இவளேதான். இன்றைய அர்ச்சுனாவின் வெற்றிக்கு அத்திவாரமிட்டவளும் இவளேதான். அவளின்றி அர்ச்சுனாவும் இன்று தேர்தலில் நின்றிருக்க முடியாது. அது புரியாமல் கௌசல்யாவிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்று வெளியிலிருந்து மட்டுமல்ல, மனசாட்சியற்ற சுயேட்சை குழு 17 உள்ளவர்களே கேட்டீர்களே. உங்களுக்கான அங்கீகாரமும் தேர்தல் வெற்றிகள் மட்டுமே முக்கியமாக இருந்தது. ஆனால் அங்கேதான் அர்ச்சுனா மக்கள் மனங்களை வென்று நிற்கின்றார். மக்களா கௌசல்யாவா என்று கேட்டபோது கூட சற்றும் சிந்திக்காமல் கௌசல்யா என்றுதான் அர்ச்சுனா சொன்னார். அது மக்களை மறந்து சொன்ன வார்த்தைகள் அல்ல. வெற்றி தோல்வி பதவிகளை புறம் தள்ளிவிட்டு செய்நன்றி மறவாத இப்படியான நல்ல பண்புகள் இருப்பதால் தான் அர்ச்சுனா மக்கள் மனங்களில் வாழ்கின்றார், அறத்துடன் நிலைத்து நிற்கின்றார். இனிமேலாவது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்க. அறம் பிழைத்தால் அத்தனையும் பிழைக்கும், அறம் இருந்தால் அத்தனையும் ஜெயிக்கும். மக்களா கௌசல்யாவா என்று கேட்டீர்களே, அம்மக்களில் ஒருத்திதான் கௌசல்யாவும் என்பதை ஏன் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? அங்கேயே நீங்கள் ஒவ்வொருவரும் தோற்று போய்விட்டீர்கள். அப்படி கேட்டு கேட்டு முதுகிலே குத்திய நீங்கள் ஒவ்வொருவரும் அகில இலங்கையில் முதலிடம் வந்தோரும், அர்ச்சுனா அலையில் குளிர்காய வந்தோரும் இன்று நீங்களே எங்கே நிற்கின்றீர்கள் என்பதையும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். கௌசல்யா கால முன்னை கரங்களில் ஏந்தி கொண்டாடும். மென்மேலும் உங்கள் எதிர்காலம் சிறக்கவும், மக்கள் பணிகள் வெற்றிகரமாக தொடரவும் இனிய நல்வாழ்த்துக்கள்.